இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பார்த்தீங்கன்னா என் கண்ணு மட்டும்தான். 2 காதுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கிறதுக்கு அப்படியே க்ளோஸ் ஆகி கிடக்குது. இதில் இந்த காட் ரோட்லேயும் மலையிலையும் ஓட்டிகிட்டு வந்து சுத்தமாக காதே எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நான் பேசுகிறதே எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது, அந்தளவு அடைச்சிருக்கு. வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. சரியான ரூட்டில் தான் போகிறேன்னா. இங்கெல்லாம் வரலைன்னா தான் ஆச்சரியம். பாருங்க ஏரியா ஏதோ கொஞ்சம் நம்ம நேரம் வெயில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பெரிய ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்குது. இல்லை அப்படின்னா அதான் சொல்ல 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 எலிஃபண்ட் கிராசிங் காஷன். வந்து எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தெரிய வரும். ஆனால் இவங்க கேரளா இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சுல்ல. கேரளா தேள் போயிட்டுருக்குங்க. அட முக்கா எவ்வளோ பெரிய தேள் தான் பாருங்க. ஐயோ தேள் 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 பாரு. எவ்வளோ பெரிய தேளுன்னு பாருங்க. தேள் தேள் எப்பாடி. சொன்ன மாதிரி கண் தான் இங்கே ஒரு தேள். ஓட சாமி, என்ன இங்கே இவ்வளோ தேள்? இங்கே பாருங்க, தெரியுதா? இன்னும் ஒரே தேள் மயமாக இருக்குது. அச்சோ, எப்படித்தான் வீட்டில் இருக்காங்க இத்தனை தேள் அசால்ட்டாக வருது. கருந்தேளா? ஆமாம், கருந்தேள். ஏங்க சர்வசாதாரணமாக வருமாட்டிருக்குதுங்க வீட்டுக்குள்ளேலாம். அடுத்தடுத்து 2 தேளை பார்க்குறதெல்லாம் செம்ம. இதை விட பயங்கரமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அது ஒரு காரணமாக தான் சொன்னேன். ஆனால் அது நைட்டு ரைடு பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். எனக்கு வீடியோ கிளாரிட்டி இருக்காதே. நைட்டு வீடியோ போட்டால் பார்க்கவும் மாட்டீங்க.
அதுதான் சிக்கல். ஸ்டே பண்ணிட்டு இது பண்ணலான்னாலும் அதுக்கும் முடியாது. சரி, விடியும் போது நான் சொல்கிற அந்த பயங்கரமான இடத்துல இருப்போன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஓட்டிக்க வேண்டியதான், டைமிங் கணக்கு பண்ணி. வேறு வழி இல்லை, ஸ்டே பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா வயநாடெல்லாம் தாண்டும் போதே 7-8 மணி ஆயிருன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கேருந்து அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பவ்யமாக அலர்ட்டாக ஓட்டிகிட்டு போனோம்னா காலையிலங்கும்போது அந்த அதிபயங்கரமான இடத்துக்கு போய் சேரலாம். போகிற ரூட்டே அதிபயங்கரமாக தான் இருக்குது. நைட்டு பார்ப்போம் எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணலாம். இப்படியா கள்ளிக்கோட்டை. வாவ், அட்டகாசம். இந்த சன்செட்டு டைமுக்கு பார்த்தீங்கன்னா பிசுராக இருக்குது. கேரளா என்ட்ரு ஆகிட்டோங்க. இனி இது எல்லாமே வந்து வயநாடு கணக்கில் வரும். தமிழ்நாடு செக் போஸ்ட்டு அது முடிஞ்சது. அதுக்கடுத்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட்டு அது முடிஞ்சு. மானந்தவாடி போகிற ரூட்லாம் நைட்டு எப்படி இருக்குமோ. நல்ல வேலை, சரி திருநெல்வேலி போகலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். அப்புறம் திருநெல்வேலி ஏற்கனவே வந்து போயாச்சு. அப்புறம் திரும்ப அதை போய் இது பண்ணி என்ன பண்ணுறது. ஏன்னா திருநெல்வேலி ஃபாரஸ்ட்டு போனோம் அப்படின்னா எப்படியும் யானைಗೆ கசன்னு அந்த ரூட்டில் பயங்கர நடமாட்டமாக தான் இருக்கும். உறுதி, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சும்மா ஒரு அசம்ஷன் அப்படி இப்படின்லாம் கிடையாது. கம்பல்சரி யானை இருக்கும். ஆனால் வீடியோ குவாலிட்டியே இருக்காதே. டூ வீலரில் போகிறதுக்கெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் எப்படியும் போயிடுவேங்க, எப்படியும் போயிடுவேன், போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடுவேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சும்மா வந்து போய் என்ன பண்ண முடியும். ஏதோ நல்ல வீடியோ கிடைக்கிது அப்படின்னா நம்ம எடுக்க முடியும்னா போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். சும்மா வந்து மெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி உள்ள வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும்னா அதுவே வந்துடும். 40 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். 22 44 கிலோமீட்டர் நினைக்கிறேன்.
44 கிலோமீட்டரும் இருட்டில் போயிட்டு இருட்டிலேயே வந்து இன்னும் நான் போய் எடுக்கிறது கூட அது ரெடி தான். ஆனால் அதை போட்டால் வியூ ஆகணுமே. சுண்டேல் 23 கிலோமீட்டரா? பரவாயில்ல, 5:45 ஆனாலும் ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. இதுலேயே நேராக போய் லெஃப்டில் ஒரு கட்டு வரும், அதில் போனோம்னா சூரல் மலை. பாடிவயல், இந்த கட்டா காடச்சேரி. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேலே சேதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. $420 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. 400 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, காயம் அடைஞ்சிருக்காங்க. 40-50 பேருக்கு மேலே என்ன ஆனாங்கன்னே தெரியல. 10,000 பேருக்கு மேலே வாழ்வாதாரத்தையே இழந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன உங்கள் அனுபவம்னா போய் கேட்க முடியும். அன்றைக்கி நைட் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. அது நடந்து முடிஞ்சு இன்னொரு 4-5 மாதம் ஆச்சுன்னு வைங்க. இருந்தாலும் போயிட்டு அதெல்லாம் கேட்குறதெல்லாம் முறையே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிக்கிட்டு இருக்கிற புண்ணை வந்து திரும்ப வந்து கிளறி விடுற மாதிரி ஆயிரும். இந்த பர்கூர் வீடியோன்னு நினைக்கிறேன், அதில் கூட சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் அன்னைக்கு கிளம்ப வேண்டியது, அதாவது இங்கே வர வேண்டியது. இந்த ரைடு பிளானில் அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணது தாங்க. என்ன அது பண்ண முடியாமல் அப்படியே சூழ்நிலைகள், இக்கட்டுகள் எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த டைம் நான் வந்து இங்கே வந்திருக்க வேண்டியது, அதாவது அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நைட்டு தான் வீட்டிலேருந்து நான் கிளம்பி இருக்கணும். அந்த சம்பவம் நடக்கிற சமயம் கரெக்டாக நான் இங்கே வந்து மாட்டியிருப்பேன். ஆனால் அன்னைக்கு சரியான ஒத்த தலைவலியால் வரலை. நெடும் கரணம் வந்திருந்தேன்னா ஒருவேளை நானும் மாட்டி முடிஞ்சு போனாலும் போயிருப்பேன். அப்படி முடிஞ்சிருந்தாலும் நல்லது தான். என்னத்தை வாழ்ந்து என்ன சாதிச்சு இது வரைக்குமே என்னோட வாழ்க்கையை நான் வாழலை. என் வாழ்க்கையை பூரா யார் யாரோ வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. பரவாயில்லைங்க. இங்கே நம்ம எங்கே சொல்கிறது, கூடலூரில் நடுவட்டம். ஆமாம், அந்த இது குந்தாவா தலைக்குந்தாவா அங்கே வரைக்கும் தான் மழை இருந்தது. கூடலூரை லைட்டாக, அதாவது நடுவட்டத்துக்கு முன்னாடி லைட்டாக பொடிசாரல் இருந்தது. அது சும்மா பேருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மழை இல்லை. அது வரைக்கும் தப்பிச்சேன். என்னென்னா டைமிங் வந்து மிஸ் ஆகும். என்னோட அது போக வந்து நைட் நேரத்தில் வந்து மழையில் வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸ்டே பண்ணுற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு நம்ம பாட்டுக்கு போய் படுத்து தூங்கி எதிர்ச்சிட்டோம்னா காலையில் பிரச்சனை கிடையாது. இது ஸ்டே பண்ணுறது இல்லை.
தொடர்ந்து வண்டி ஓட்டணுங்கும் போது மழையும் பெஞ்சது அப்படின்னா, அது இங்கெல்லாம் பெஞ்சது அப்படின்னா கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இயற்கை ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது எனக்கு. அங்கே போர்டு வச்சுருந்ததை பார்த்துட்டு மேப்பாடி வந்துட்டோன்னு வேறு சொல்லிட்டேன். இப்போ தான் மேப்பாடி வருது. இதில் இருந்து லெஃப்ட்டு சூரியன் மலை இதுவோ இல்லை, ஏதோ முட்டு சந்து இதாகத்தான் இருக்கணும். இல்லை, சூரல் மலை லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு. ஓகே, மானந்தவாடி போயிட்டுருக்கு மக்களே. இங்கே ரோடு பூரா தோண்டி போட்டிருக்காங்க. எப்படி டைமிங் எல்லாமே மிஸ் ஆகுது, சொதப்புதே. என்ன பண்ணுறது? ஆல்ரெடி ரோடெல்லாம் சின்னது வேறு. அதுலேயே பார்த்திங்கன்னா இங்கேயே செம்ம டிராஃபிக் கல்பேட்டையில். பார்த்தா அதுக்கு ரோடெல்லாம் கண்டமாகி கிடக்குது. என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல. நல்ல வேலை நம்ம நண்பரோட புண்ணியத்தில் ஃபாக் லைட்டை மாட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் அதை அலைன்மெண்ட்டு செட் பண்ணணும், கரெக்டாக செட் பண்ணலை. நான் செட் பண்ணது நேராக செட் பண்ணிட்டேன். ஆனால் பரவாயில்ல, முன்னாடி இருந்ததுக்கு இது சூப்பர். இன்னொன்று ஃபிட் பண்ணதே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணலையோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. சரி, என்னவோ ஒன்று, எதுவும் அப்புறம் மாற்றிக்கலாம். ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு வெளிச்சமாக தான் இருக்குது. ஹெட்லைட்டு வீக் ஆகிருச்சு, அதையும் சேஞ்ச் பண்ணணும். அதையும் சேஞ்ச் பண்ணிட்டால் நல்லாவே வெளிச்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரோட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு. இந்த ரூட்டை தாங்க தவிர்க்கணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த மேப்பு சொதப்பல்னால எனக்கே தெரியாமல் இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கேன். அது சரியான ரிஸ்க்கு. காட்டுக்குளம் போகிற வழி. இந்த காட்டுக்குளம் தாண்டி குட்டா, அப்புறம் அதை குட்டா தாண்டிட்டு அப்புறம் பிரச்சனை இருக்காது.
கடையில் இருக்குது. ഇത് കാട്ടിക്കുളം പോണ വഴിയാണോ? ഇത് ഈ വഴി കൂടി പോയാൽ തിരുനെല്ലി വരുമോ? അല്ലല്ല, മടികേരി. മടികേരി മടികേരി ആ ആ ലെഫ്റ്റ്. പിന്നെ ഒരേ റോഡ്. പിന്നെ അടുത്ത സ്ഥലത്ത് ചെല്ലുമ്പോൾ ഒരു ജംഗ്ഷൻ ഉണ്ട് കേട്ടോ. അവിടുന്ന് ഒരു 6 കിലോമീറ്റർ അടുത്ത് വരുമ്പോൾ അവിടുന്ന് റൈറ്റ് ആണ്. ലെഫ്റ്റ് റൈറ്റ്. കാട്ടുകൊട്ട ഒരു ഇറക്കമുണ്ട്. ഇറക്കം ചെല്ലുമ്പോൾ ലെഫ്റ്റ്. ആ പിന്നെ അടുത്ത സ്ഥലത്ത് പിന്നെ റോഡ് പോയാൽ തിരുനെല്ലിക്കാവുക. ആ ആ ശരി, താങ്ക് യു. தொல்பெட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி, திருநெல்வேலி டெம்பிள் 25 கிலோமீட்டர். பேகூர். மடிகேரி எப்படி போகிறது? எவனும் நிறுத்த மாட்டேங்கிறேன். ഈ മടികേരി എങ്ങനെയാ പോണ്ടത്? മടികേരി 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 ഒരു 1/2 കിലോമീറ്റർ പോവാ. ഇടത്തോട്ട് ടൗൺ കഴിയുമ്പോൾ റൈറ്റ് ലെഫ്റ്റിലേക്ക്. ലെഫ്റ്റില് ലെഫ്റ്റ് ചെയ്തിട്ട് പിന്നെ ഒരു 6 കിലോമീറ്റർ സ്ട്രേറ്റ് കാട്ടിക്കൂടെ. കാട്ടിക്കൂടെ എന്ന് പറഞ്ഞാൽ അത് കാട്ടി ഫോറസ്റ്റ് തിരുനെല്ലിയാ? തിരുനെല്ലി പോണ്ട, അതിന്റെ ഇപ്പുറത്തുനിന്ന് ഒരു ഇവിടുന്ന് ഒരു 8 കിലോമീറ്റർ പോവാ. നേരെ വലത്തോട്ട് നേരെ പോയത് കേട്ടോ. നേരെ പോയത് തിരുനെല്ലി ആയി പോകും. ഓ ഇടത് നോക്കാം. ഫസ്റ്റ് ചെറിയൊരു ടൗൺ വരും. ടൗണില് ലെഫ്റ്റിലേക്ക് ഒരു അങ്ങോട്ട് ഇറങ്ങരുത്. അവിടുന്ന് പിന്നെ മുന്നോട്ട് പോവാം. ടൗൺ തീർന്നു ഇറങ്ങുമ്പോ ലെഫ്റ്റിലേക്ക് ഒരു വഴി വരും. ഓ ശരി ശരി. പെട്രോൾ പമ്പ്. പെട്രോൾ പമ്പ് ആർട്ടിയോടെ ഇങ്ങനെ ബോർഡൊക്കെ ഉണ്ടാവും. ആ ബോർഡ് കഴിഞ്ഞ പാടെ ലെഫ്റ്റ് കട്ട് ചെയ്യാം. അവിടുന്ന് 6 കിലോമീറ്റർ ആകുമ്പോൾ ഇങ്ങനത്തെ ഒരു റോഡ് വരും. റൈറ്റ് കട്ട് ചെയ്യാം. ലെഫ്റ്റ് കട്ട് ചെയ്താൽ തിരുനെല്ലിക്ക് പോകും. റൈറ്റ് കട്ട് ചെയ്താൽ നേരെ കൂർഗ്. പിന്നെ കൂർഗിൽ പോയിട്ട് അവിടുന്ന് ചോദിച്ചിട്ട് പോയാൽ കുറേ വഴിയുണ്ട്. ആനയെ നോക്കി പോണോ? ആനയുണ്ടോ ഈ വഴി കൂടെ? ഇപ്പൊ ഞാൻ പോണ വഴിയും ഉണ്ടാവില്ലേ? വഴിക്ക് ആനയുള്ള വഴിയാ. അവിടുന്ന് പോകുമ്പോൾ ഏതെങ്കിലും വണ്ടി കട്ടാകുമ്പോൾ വണ്ടിയുടെ ബേക്കിൽ പോയാൽ RT ഓഫീസിന്റെ അവിടെ നിർത്തുക. ഏതെങ്കിലും വണ്ടി ലെഫ്റ്റ് RT ഓഫീസ് കഴിഞ്ഞ് വളഞ്ഞു പോലീസ് സ്റ്റേഷനാണ്. ഓ ശരി. വണ്ടി വരും, അതിന്റെ ബേക്കിൽ പോയാൽ ശരി. பேகூர். அது என்ன அப்படின்னா, இந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா. அதனால் யாரை கேட்டாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கேட்கலான்னு பார்த்து கூப்பிட்டோம்னா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த ராபரி அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான். காட்டிக்குளம் ஃபுல்லாக 6-8 கிலோமீட்டர் பக்கம் ஃபாரஸ்ட்டுங்களாமாங்க. போகிற வழி வந்து யானையெல்லாம் இருக்குமாமா, பார்த்து போக சொல்கிறாங்க. ஜங்ஷன் சரி பார்ப்போம். திருநெல்லி டெம்பிள்.